ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதம் தான் ஐயப்பனை தரிசிக்க போக வேண்டியதை, அதுவும் ஒரு தனி சிறப்பு. இப்ப பொதுவா என்ன என்ன அப்படின்னா, இப்ப எப்பப்பெல்லாம் ஜாதகம் ஒருத்தர் பார்ப்பாரு அப்படின்னா, குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10 வயசு வரைக்கும் யாரும் மேக்சிமம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா பார்ப்பாங்க. அதுக்கு பிற்பாடு எப்போ பார்ப்பாங்க, 10 டு ஒரு 20 வயசுக்குள்ளேனா அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களா, இல்லை படிக்கலையா, அவங்க என்ன படிச்சா எப்படி வருவாங்க, அதாவது எந்த கிரகம் சுபத்துவமா இருக்குதா அந்த கிரகத்தோட எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த பேஸ்ல படிச்சா அவங்க நல்ல உயரத்துக்கு போவாங்க, அதாவது நல்ல வேலை கிடைத்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டா தெளிவா பார்க்க முடியும். அதே மாதிரி திருமணத்தை பொருத்தம் வந்து தெளிவா இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லாம கட்ட பொருத்தம், தசாபுக்தி பொருத்தம், அந்த மாதிரி தெளிவான ஒரு திருமண பொருத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் அரசு வேலையா இல்ல தொழிலா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அதே மாதிரி தொழில்ல முன்னேறுவாரா இல்ல வேலை செஞ்சு முன்னேறுவாரா, எது அவருக்கு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி பாதையை சூஸ் பண்றதுக்கும் ஜோதிடம் பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு அரசு துறையில வேலை செய்வாரா, அரசு துறையா இல்ல தனியார் துறையா, எதுல அவருக்கு பொருளாதாரம் ஈட்ட முடியும், பணம் வரக்கூடிய வழிகள் என்ன, அதே மாதிரி அரசு துறையா இல்ல மத்திய அரசு துறையா, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா வந்து தசாபுக்தி பலன்களோட தசாபுக்தி அமைப்புகளை ஜனன ஜாதக கொடுத்தீங்கன்னா, ஜனன ஜாதக அடிப்படையில தான் தசாபுக்தி அடிப்படையில தெளிவா கணிச்சு வந்து சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லா ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியோட ராசி நாயகன் புதன் வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோட ஒரு 10 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. இதெல்லாம் வந்து உங்களை ராசிக்கு சிறப்பை தரும். ஏன்னா சுக்கிரனோட இறங்கி 2ஆம் இடத்துல தனம் வாக்கு ஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சமரசமாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு புதனும் சுக்கிரனும் 10 நாளுக்கு பிற்பாடு போவாங்க. அந்த அமைப்புகள்லாம் வந்து இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை வந்து முதல் 13 நாள் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதன் பின்பாடு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லா இருக்கும். தாய் வழி உறவுகளால், தாய் மாமன் வகைரால ஒரு அனுகூலங்கள், ஆதாயங்கள், உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை முதல் 13 நாட்கள் வந்து குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப கடன்கள் இருக்கும். 6ஆம் இடம் வந்து நோயை கொடுக்கக்கூடிய இடம். சிறு உடல் உபாதைகள் இருக்கதான் செய்யும். பெருசா ஒன்றும் இருக்காது, சிறு உடல் உபாதைகள் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கணவன் மனைவிக்கிடையே, நண்பர்களுக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அது முதல் 13 நாட்கள் வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா 2வது 17 நாட்கள் வந்து குரு வந்து அதிசாரமாகி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போவாரு. சனியோட பார்வை வந்து குரு பார்வை சனி கிரகத்துக்கு வந்து விளைக்கணும். அப்பம்போது சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்பதான் வந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, நண்பர்கள்கிட்டயே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தருணங்கள். முதல் 13 நாட்கள் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்களா உங்களுக்கு அது அமையும். சரியா?
10ஆம் இடத்துல முதல்ல 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல முதல் 13 நாட்கள் குரு பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் வந்து தொழில்கள் நல்லா போய் லாபங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் கொடுக்கும். அதெல்லாம் தொழில்கள்ல நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நல்ல விதமா இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி 11ஆம் இடத்துல மூத்த சகோதரம், இளையதாரம்னு சொல்லுவோம். அண்ணன் அக்கால் கிட்ட வந்து உதவிகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். போன மாசம் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அதாவது மூத்த சகோதரன் அண்ணன் அக்கால் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கி அது சரியாகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 2வது தாரம் முதல் திருமணம் வந்து சரியில்லாம பிரச்சனையில இருந்து 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல வந்து 2வது திருமணம் வாய்ப்புகள் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்களா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணீங்க. அந்த ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையை வச்சுதான் தசாபுக்தி அடிப்படையில தான் மெயினா வந்து துல்லியமான பலன்களை பார்க்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.